தமிழகம் அப்படிங்கிறது ஒரு திராவிட இயக்கம் ரொம்ப பரவலாக ஒர்க் பண்ண ஒரு ஏரியா. இங்கே திராவிட இயக்கமாக இருக்கட்டும், இடதுசாரி இயக்கங்களாக இருக்கட்டும், நாத்திகத்தை ரொம்ப ஒரு பிரச்சார இயக்கமாக கொண்டு போய் சேர்த்திருக்காங்க. அது அறிவொளி இயக்கமாக இருந்தாலும் சரி, பகுத்தறிவு இயக்கமாக இருந்தாலும் சரி. அப்போ ஒரு நாத்திக அதிகமாக அறியப்பட்ட ஒரு பூமியில நீங்க இன்னைக்கு சூழலியல் பேசுகின்ற போது, இந்த சூழலியல், இந்த ரீசன் வேர்சஸ் ரேஷனலிசம் சொன்னாங்க இல்லையா, பகுத்தறிவுக்கும் இயற்கைக்குமான இந்த ஒரு முரண்பாடு. அதாவது இந்த இயற்கை சார்ந்து இருக்கக்கூடிய பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பகுத்தறிவுக்கு எதிரானது அப்படிங்கிற ஒரு பார்வை. இந்த பார்வை என்னன்னா முற்போக்கு சார்ந்து இயக்கக்கூடிய சில தோழரிடம் இருந்துச்சு. பிரச்சனை அங்கிருந்து தான் வருது. இப்ப நமக்கு இயல்பாக ஒரு மக்கள் போராட்டம் நடக்கின்றது, ஒரு அணு உலைக்கு எதிரான ஒரு போராட்டம் அல்லது சூழலில் வாழ்வுரிமை சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு போராட்டம் இருக்கும்போது நம்மளுடைய நட்பு சக்தியாக நாம் எதை எடுத்துக்குவோம்? இடதுசாரி இயக்கங்களை நாம் எடுத்துக்குவோம்.